Exercise 1.6 third sum. Investigate the values of lambda and mu, the system of linear equation 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu have no solution, unique solution, infinitely many solution. In the system of linear equation lambda ku mu க்கு பதிலா எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது no solution, unique solution, infinitely many solution வரும் அப்படினு செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? So solution first step நம்முடைய system of linear equation ax equal to b அப்படிங்கற ஃபார்மட்டுக்கு மாத்திக்கோ. எப்பவுமே இந்த lambda mu அப்படிங்கற டேர்ம் வந்து கடைசி ரோல இருக்கிற மாதிரி செக் மாத்தி விட்டுக்கோ. நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல செகண்ட் ரோல இருக்கும் அத தேர்ட் ரோக்கு மாத்தி விட்டுக்கோ. இதுல a by b ல மாத்தணும். இங்க மாத்திர கூடாது. நம்ம சோ அப்ப ax equal to b எடுத்துக்க. அடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a by b எடுத்துக்கோம். நம்முடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் உடைய லாஸ்ட் காலமா b ஐ இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ரோ ஆபரேஷனை மட்டும் யூஸ் பண்ணி இத ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மட்டுக்கு கொண்டு வர போறேன். சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 இருக்குது. இந்த பிளேஸ்ல 1 இருந்தது அப்படினா ஈஸியா முடிச்சிடலாம். பட் 1 இல்லாம இருந்தாலும் சம் செய்யலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த எலிமெண்ட்ட பைவட் எலிமெண்டா சூஸ் பண்றேன். பைவட்டுக்கு கீழ உள்ள இந்த 7 ஐயும் 2 ஐயும் 0 ஆ மாத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை 7 ஆலயும் செகண்ட் ரோவை 2 ஆலயும் ப்ராடக்ட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ண போறேன். அடுத்து R3 ல உள்ள 2 வை 0 ஆ மாத்துறதுக்காக R3 minus R2. So R2 goes to 2R2 minus 7R1. R3 goes to R3 minus R1. So அப்படி மாத்தும்போது பார்த்தா அப்படினா டைரக்டாவே உனக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஏனா இந்த தேர்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் ரோவை மைனஸ் பண்ணும்போது 2 minus 2 0, 3 minus 3 0, lambda minus 5, mu minus 9 அப்படினு வந்திருக்கும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் பைவட் எலிமெண்ட்க்கு பிலோல 0 ஆயிருச்சு. செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்க்கு கீழேயும் 0 னு வந்துருச்சு. சோ இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஓகேவா? இதுல lambda mu க்கு பதிலா எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணா நோ சொல்யூஷன் வரும் அப்படினு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. நோ சொல்யூஷன் எப்போ வரும்? rank of a யும் rank of ab யும் டிஃபரண்டா இருக்கணும். rank of a யும் rank of ab யும் டிஃபரண்டா இருக்கணும் அப்படினா இந்த பிளேஸ்ல 0 வரணும், இந்த பிளேஸ்ல நான் 0 வரணும். அப்ப இந்த பிளேஸ்ல 0 வரணும்னா லாம்டாக்கு பதிலா 5 அப்ளை பண்ணணும். இதுல 0 வரக்கூடாது அப்படினா 9 அப்ளை பண்ண கூடாது. அப்ப mu not equal to 9. So put lambda equal to 5 and mu not equal to 9. அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த பிளேஸ்ல 0, இதுல நான் 0 இருந்திருக்கும். அப்ப rank of a by b 3 வந்திருக்கும், rank of a வந்து 2 அப்படினு வந்திருக்கும். சோ அப்ப rank of a by b equal to 3 and rank of a equal to 2. Since rank of a not equal to rank of a by b இருக்கனால சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷனா இருந்திருக்கும். ஓகே? நெக்ஸ்ட் எப்போ யூனிக் சொல்யூஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்குது. யூனிக் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம ப்ராப்ளமில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 அப்படின்னு இருந்திருக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி 3 அப்படின்னு இருக்கணும்னா இந்த லாம்டா மைனஸ் 5ங்கிற பிளேஸில் நான் 0 வரணும். இதில் கண்டிப்பாக நான் 0 தான் இருந்திருக்கணும். மியூ மைனஸ் 9ங்கிற பிளேஸில் 0நாலும் சரி நான் 0நாலும் சரி, ஏன்னா இந்த பிளேஸில் கண்டிப்பாக நான் 0 தானே இருக்கும். இது நான் 0வா இருந்தால் இந்த ஃபுல் ரோமே கன்சிடரபிள் தான். அப்போ மியூ மைனஸ் 9 0வா இருக்கலாம் அல்லது நான் 0வா இருந்திருக்கலாம். அப்போ லாம்டா மைனஸ் 5 நான் 0வா இருக்கணும்னா லாம்டாக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணக்கூடாது. மியூ மைனஸ் 9ங்கிற பிளேஸில் 0வும் வரலாம், நான் 0வும் வரலாம். 0 வரணும்னா மியூக்கு பதிலாக 9 அப்ளை பண்ணணும். நான் 0 வரணும்னா மியூக்கு பதிலாக 9 அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். So அப்போ put lambda not equal to 5 and mu belongs to R. மியூக்கு பதிலாக என்ன வழினாலும் எடுத்துக்கோ, 9 எடுத்துக்கோ இல்லை not than 9 எடுத்துக்கோ. So அப்போ rank of a by b equal to rank of a equal to 3 equal to number of unknowns. So system consistent and unique solution. நெக்ஸ்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்போ வரும்? ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ பி ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்குது. அப்போ ரேங்க் வந்து 3ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் ரோ கண்டிப்பாக 0 ரோவாக இருந்திருக்கணும். அப்போ லாஸ்ட் ரோ 0 ரோவாக இருக்கணும் அப்படின்னா இந்த லாம்டா மைனஸ் 5ங்கிற பிளேஸ்லையும் 0 வரணும், மியூ மைனஸ் 9ங்கிற பிளேஸ்லையும் 0 வரணும். அப்போ லாம்டா மைனஸ் 5 0வா இருக்கணும்னா லாம்டாக்கு பதிலாக 5 போடணும். மியூ மைனஸ் 9 0வா இருக்கணும்னா மியூ ஈக்குவல் டு 9 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ புட் lambda equal to 5 and mu equal to 9. So அப்போ rank of a by b equal to rank of a equal to 2 less than number of unknowns. So system consistent, infinitely many solution. ஓகேவா? இந்த சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா எழுதி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே? இதே மாடலில் ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிள் 1.34. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்மில் செகண்ட் ரோவில் லாம்டாவும் மியூ இருக்கும். நீ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மாற்றிட்டு இமிடியேட்டாக R2வையும் R3யவும் சேஞ்ச் பண்ணிக்கோ. அந்த லாம்டா மியூ அப்படிங்கிற டேம் வந்து லாஸ்ட் ரோவில் இருந்ததுன்னா சம் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.
Next one, example 1.33. Find the condition on A, B and C so that the following system of linear equation has one parameter family of solution. So இந்த system of linear equation வந்து ஒரு parameter family அப்படின்னு கொடுத்திருக்காங்க. One parameter family அப்படின்னா XYZல ஏதோ ஒன்றுக்கு பதிலாக நீ K அப்படின்னு அப்ளை பண்ணிருக்கலாம். ஓகேவா? அப்போ ஒன் பேராமீட்டர் ஃபேமிலியாக இருந்தது அப்படின்னா ஏபிசிக்கு பிட்வீனில் உள்ள கண்டிஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு பி, 3x ப்ளஸ் 5y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு சி. ஓகே, ஸோ அந்த ஏபிசிக்கு பிட்வீனில் உள்ள கண்டிஷன் என்ன? இது ஒன் பேராமீட்டர் ஃபேமிலியாக இருந்தது அப்படின்னா ஓகேவா? ஸோ கிவன் சிஸ்டத்தை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதியிருக்க, அடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பைவட் எலமெண்ட் ஒன்க்கு பிலோவில் உள்ள எலமெண்ட்டை ஜீரோவாக மாற்றணும். அதுக்காக R2 கோஸ் டு R2 மைனஸ் R1, R3 கோஸ் டு R3 மைனஸ் 3R1. ஸோ அப்போ 1 minus 1 0, 2 minus 1 1, 3 minus 1 2, B minus A. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவை 3ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ 3 minus 3 0, 5 minus 3 2, 7 minus 3 4, C minus 3A அப்படின்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பைவட் எலமெண்ட் 1, அதுக்கு பிலோவில் இந்த 2வை ஜீரோவாக மாற்றணும். அப்போ செகண்ட் ரோவை ஃபுல்லாக 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 2 minus 2 0, 4 minus 4 0. இதை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா C minus A minus 2B அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, by given system of linear equation have one parameter family. ஓகேவா? இது வந்து ஒரு பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் பேராமீட்டர் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னா ரேங்க் வந்து 2ஆக இருந்திருக்கணும். நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்கோம் பாரு. ஓகேவா? ஸோ ரேங்க் மெத்தடோட இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருப்பேன். ரேங்க் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பை பி 2ஆக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் ரோ மஸ்ட் பி 0 ரோவாக இருந்திருக்கணும். அப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0வாக இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த C மைனஸ் ஏ மைனஸ் 2B அப்படிங்கிற பிளேஸ்லையும் 0 தான் இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ C மைனஸ் ஏ மைனஸ் 2B ஈக்குவல் டு 0. ஸோ சியை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மைனஸ் ஏ மைனஸ் 2பியை ரைட் சைடில் கொண்டு போயிரு. அப்போ C ஈக்குவல் டு A ப்ளஸ் 2B இஸ் த required condition. ஓகேமா? ஸோ எக்ஸசைஸ் 1.6 ஓவர். ஓகே, தேங்க்யூ.